ஒரு லக்னத்திற்கு 3ஆம் பாவம் 8ஆம் பாவம், 3ஆம் பாவம்னா புகழ், கீர்த்தி, மக்கள் தொடர்பு, கம்யூனிகேஷன், அவருடைய மாலை மரியாதை, இதெல்லாம் 3ஆம் பாவம் அப்படின்றது சொல்லும். 3ஆம் பாவம் 8ஆம் பாவம் 11ஆம் பாவம் இணைவு பெற்ற ஜாதகம் மாலை மரியாதையுடன் வாழக்கூடிய ஜாதகம்னு ஜோதிட விதியில் சொல்லப்பட்டிருக்கு. 2014 ஆரம்பித்த ஒரு பீக் யோகியின் தசால ஒரு பீக் இன்னைக்கு வரைக்கும் புகழின் உச்சியில் எங்கே போனாலும் லட்சக்கணக்கில் மக்கள் கூடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் யோகியின் தசா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு. ஜாதகர் அப்படின்னு சொல்லப்படுற யார் இருக்கா? கடக லக்னம். அந்த லக்னத்துக்கு லக்ன ஆரம்ப முனையே அந்த ஜாதகர் வாங்கி வந்த ஒரு வரம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் ஜோதிட விதியில் சொல்லப்பட்டது என்னென்னா, ஒரு லக்னத்திற்கு 3ஆம் பாவம் 8ஆம் பாவம், 3ஆம் பாவம்னா புகழ், கீர்த்தி, மக்கள் தொடர்பு, கம்யூனிகேஷன், அவருடைய மாலை மரியாதை, இதெல்லாம் 3ஆம் பாவம் அப்படின்றது சொல்லும். 8ஆம் பாவம் அப்படின்றது திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கும். 11ஆம் பாவம்னும் போது நம்மளுடைய ஆசை அபிலாஷைகளை குறிக்கிற இடம். அப்போது 3ஆம் பாவம் 8ஆம் பாவம் 11ஆம் பாவம் இணைவு பெற்ற ஜாதகம் மாலை மரியாதையுடன் வாழக்கூடிய ஜாதகம்னு ஜோதிட விதியில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கடக லக்னத்துக்கு 3ஆம் வீட்டு அதிபதியான புதன், 8ஆம் வீட்டு அதிபதியான சனி இந்த பாவ சக்கரத்தில் பாருங்கள், லக்னத்துக்கு கரெக்டாக 11ஆவது வீட்டில் சூரியனோடு இணைந்து இருப்பார்கள். சரிங்களா? இப்போது அரசியலுக்கு மாலை மரியாதைக்கும் ஒரு புகழான ஒரு ஜாதகமாகவும் ஆயிடுத்து, அரசியலுக்கும் வருவதற்குண்டான ஒரு நல்ல ஜாதகமாகவும் ஆயிடுத்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இதை பலனா. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம், ஒரு சூக்ஷமம் பாருங்கள். ஒரு ஜாதகருக்கு யோகி அவயோகின்னு சொல்லியிருக்கேன். இப்போ யோகின்னும் போது சுக்கிரன் வந்துட்டார். இவருக்கு சுக்கிரன் யோகி. இவருடைய தசா புக்தி அந்தரம் சொல்லி பார்க்கும்போது சுக்கிர தசை ராகு புக்தியாக இப்போ போயிட்டுருக்கு. சரிங்களா? சுக்கிர தசை இந்த ஜாதகருக்கு பார்க்கும்போது 2014 சுக்கிர தசை ஸ்டார்ட் ஆகிருக்கு. யோகியின் திசை யாருக்கு? யோகியின் திசை அதாவது ஒரு ஜாதகத்தில் இந்த கட்டத்தில் பாருங்கள், யோகின்னா ப்ளஸ்ஸும் அவயோகினா ஸ்லாஷ் அப்படின்ற மாதிரி இதில் போட்டிருக்கு பாருங்கள் கிரகத்து பக்கத்தில். அப்போ யோகியின் தசா சுக்கிர தசை ஸ்டார்ட் பண்ணும்போது 2014 ஆரம்பித்த ஒரு பீக் யோகியின் தசாவில் ஒரு பீக் இன்னைக்கு வரைக்கும் புகழின் உச்சியில் எங்கே போனாலும் லட்சக்கணக்கில் மக்கள் கூடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் யோகியின் தசா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு. சரி, இதெல்லாம் வந்துடுச்சுங்க. கேள்வி இப்போ கேட்ட கேள்விக்கு பதிலுக்கு வந்துடும். இந்த ஜாதகர் மன்னரை உருவாக்குபவரா அப்படின்ற விஷயத்துக்கு அடுத்து வந்துடும். இப்போ ஒரு நல்ல ஒரு யோகியின் திசை போகுது. ஆனால் புக்தின்ற ஒரு விஷயம் இப்போ சாதாரணமாக ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 30% 35% பார்த்தீங்கன்னா தசாநாதனுடைய வேலையாகவும் 50% புக்திநாதனின் வேலையாகவும் மீதி இருக்க 15% பார்த்தீங்கன்னா அந்தரம் பிரத்யந்தரம் கோச்சார பலனின் வேலையாகவும் ஒரு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டு உள்ளது. இப்போ இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா யோகியின் தசை நல்லாவே இருக்குது, புக்தி பார்த்தீங்கன்னா ராகு புக்தி நல்லாவே இருக்குது. ஆனாலும் இந்த ஜாதகர் அப்படின்னு சொல்லப்படுற யார் இருக்கா? கடக லக்னம். அந்த லக்னத்துக்கு லக்ன ஆரம்ப முனையே அந்த ஜாதகர் வாங்கி வந்த ஒரு வரம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆயில்ய நட்சத்திரம் 3ஆம் பதம் ஆரம்பிக்குது. அப்போ அந்த புதன் அப்படிங்கிற புதன் பகவான், அரசியல் புகழ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த சூரிய பகவான், அடுத்து பொதுஜன தொடர்புன்னு சொல்லப்படுற சனி பகவான், இந்த 3 பேரும் பார்த்திங்கன்னா கரெக்டாக திருவாதிரை நட்சத்திரத்தில் இருப்பாங்க. அந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருப்பாங்க. இப்போ ஜோதிடத்தில் பல விதியம் இருக்குது, விதிவிலக்கம் இருக்குது. எதனால் ஒரு ஜாதகர் எல்லாம் இருந்தும் ஒரு சில விஷயத்தில் ஒரு சிறு சிறு சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் அனுபவிக்கிறாங்க. ஒரு விஷயத்துக்கு முன்னேறி போக முடியாமல் ஒரு தடைக்கல்லாக ஒரு விஷயம் ஏன் நிற்கிது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இப்போ நான் சொல்கிறேன். திருவாதிரை நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஜாதகர் புதனும் உட்காந்துருக்கு, சனி பகவானும் இருக்கார், சூரிய பகவானும் இருக்கார். இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்போது ராகுடைய நட்சத்திரம். கரெக்டாக பாருங்கள், ராகு புக்தி இப்போ நடந்துருக்கு. அதாவது சுக்கிரதசா ராகு புக்தி நடந்துட்டுருக்கு. ராகுவின் நட்சத்திரத்தில் இந்த 3 பேரும் உட்காந்துருக்காங்க. கரெக்டாக அந்த ராகுடைய தசையில் புக்தியில் ஒரு சில தடை தாமதங்கள் இவருக்கு வந்துட்டுருக்கு. இப்போது ஏன் வருதுன்னு பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தை முடக்கு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஜாதகருக்கு சூரியனே முடக்கு நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால
இருக்கார். அங்கேருந்து முடக்கு நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு விஷயத்தை ஜோதிட விதிப்படி கனெக்ட் பண்ணும்போது திருவாதிரை நட்சத்திரமே இவருக்கு என்ன வருது, முடக்கு நட்சத்திரமாக வந்து அதிலேயே சூரியன், அதிலேயே புதன், அதிலேயே சனி பகவானும் இருக்கிறதுனால, சனி பகவான் பொதுஜன தொடர்புன்னு சொல்லிட்டேன். புதன் அப்படின்னும்போது லக்னத்துக்கு 3ஆம் பாவம் அதிபதியும் சொல்லிட்டோம், 12ஆம் பாவம் அதிபதி. அதே நேரத்தில் லக்ன ஆரம்ப முனை நட்சத்திரமும் ஜாதகரே புதன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டோம். அப்போது ஒரு முடக்குன்னா என்ன சொல்லலாம், ஒரு தடை தாமதம், ஒரு ஸ்பீட் பிரேக்கர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தில் இந்த 3 பேரும் போய் அமர்ந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயமாக இதை எடுத்துக்கிறோம். சரிங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், தண்ணி குடிச்சுக்கிறேன். சரியா போதா சார்?